ஹே கைஸ், நாம இன்னைக்கு புதுசா தமிழ் டப்ல வந்திருக்க ஒரு கொரியன் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட பேரு நோட்ஸ் ஃப்ரம் த லாஸ்ட் ரோ. இதுல எழுத்தாளரா தோல்வி அடைந்த ஒரு லிட்ரேச்சர் ப்ரொஃபசர் அவரோட கிளாஸ்ல லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்க ஒரு பையனை கவனிக்கிறாரு. அந்த பையனோட எழுதக்கூடிய அந்த கதை திறமையை கண்டு அவர் அப்படியே வியந்து போறாரு. அதனால அந்த பையனுக்கு அவர் பிரைவேட் லெசன்ஸ் கொடுக்க ஆசைப்படுறாரு, அவனோட எழுத்து திறமையை மேலும் மேம்படுத்த. ஆனா அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற அந்த பவுண்டரி அப்படியே மறைய ஆரம்பிக்குது. அந்த பையன் எழுதுற ஒரு கதையால இந்த டீச்சரும் அந்த ஸ்டூடெண்டோட வாழ்க்கையே ஆசை, பழி வாங்குறது, குழப்பம், பொறாமைங்கிற ஒரு கூண்டுல சிக்கிப்பாங்க. இதோட ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ப்ரொஃபசர் ஒரு வாழ்க்கையிலே ஒரே ஒரு நாவல் தான் எழுதிருப்பாரு. அதுவும் அவ்வளவுக்கு வித்திருக்காது. கிட்டத்தட்ட 20 வருஷமா அவர் எந்த ஒரு நாவலுமே எழுதிருக்க மாட்டாரு. இப்போ ஒரு காலேஜ்ல இலக்கிய ஆசிரியரா வேலை பார்ப்பாரு. இவரோட வாழ்க்கையே ஒரு மாதிரி போரிங்கா போயிட்டு இருக்கும். இவரும் சிடுசிடுன்னு கடுகடுன்னு தான் இருப்பாரு. இவர் உங்க வாழ்க்கையில தினம் தினம் பார்க்கக்கூடிய சில நிகழ்வுகளை கட்டுரையா எழுதி கொடுங்கன்னு சொல்லி அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. வீக்லி சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வீட்டுல உட்காந்து திருத்தும் போது என்னடா அவனுங்களுக்கு ஒன்னும் எல்லாம் தெரிய மாட்டேங்குது, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு சும்மாவே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்புல அவர் திருத்திக்கிட்டு இருப்பாரு எல்லாத்தையும். அப்பதான் நம்ம ஹீரோ காங்கோட அசைன்மெண்ட்டை பார்ப்பாரு. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் உங்க ரெண்டு பேருமே ஹீரோனே சொல்லலாம். காங்கோட அந்த கதையை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. கதைக்காக மட்டும் இல்ல, காங்கோட அந்த சென்டென்ஸ் ஃபார்மிங் அது ரொம்ப கவிதை நடையா இருக்குன்னு சொல்லலாம். தமிழ் டப்பிங்ல ரொம்ப அருமையா இருக்கும். அந்த மொழிபெயர்ப்புங்கிறது ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காங்க இந்த சீரீஸ்ல. இந்த காங் வந்து எதை பத்தி கதையில எழுதிருப்பான்னா, என்னோட கிளாஸ்ல ஒரு பையன் இருப்பான். அந்த பையனுக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்தை பார்க்கும்போது அவனுக்கு பொறாமையா இருக்கும், நமக்கு ஒரு குடும்பம் அப்படி இல்லையே அப்படின்னு. அதனால அந்த குடும்பத்துக்குள்ள அவன் நுழைய முயற்சி பண்ணுவான். ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கும் அதை அனுபவிக்க நினைப்பான். அதுக்காக அந்த கிளாஸ்ல உள்ள அந்த பையனோட அவன் திட்டமிட்டு ஃப்ரெண்ட் ஆகி அவன் வீட்டுக்குள்ள நுழைவான். ஆனா காங்கோட செயல்கள் ரொம்ப விசித்திரமாகவும் கேள்விக்குரியதாகவும் இருக்கும். காங்கோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு நாள் போனப்போ ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு கீழே அந்த பையனோட அம்மாவோட பெட்ரூமுக்குள்ள வந்துருவான். சில விவகாரமான வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். அதை அவங்க அம்மா பாத்துருவாங்க. அவங்க எதுவும் பெருசா முன்னாடி காட்டிக்க மாட்டாங்க. ஆனா வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவங்க கணவர்கிட்ட, என்னங்க அந்த பையனோட நடவடிக்கையே சரியில்லைங்க, இவனோட வைப்பே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, இவன் நம்ம பையன் கூட பழகுறதுல அவ்வளவு நல்லது இல்லைன்னு எனக்கு தோணுது. ஆனா காங்க கிட்ட இனிமே வீட்டுக்கு வராதுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, காங்கும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து கோடிங் காம்படிஷன்ல கலந்துகிட்டு இருப்பாங்க. நம்ம பையன் அதுல ஜெயிச்சு சர்டிபிகேட்ஸ் மாதிரி வந்தா அவனுக்கு எதிர்காலத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவனை இந்த காம்படிஷன் முடிகிற வரைக்கும் பழக விடலாம் அப்படின்னு இருப்பாங்க. நம்மளோட காங்க ப்ரொஃபசர் அவரோட வீட்டுக்கு ரைட்டிங் லெசன்ஸ்க்காக கூப்பிட்டு இருப்பாரு. அங்க போயிட்டு ப்ரொஃபசர் கிட்ட காங்க இதை பத்தி எல்லாம் சொல்லுவான். நான் இனிமே எழுத முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா உங்க வீட்டுக்கு நான் போறது அவங்களுக்கு பிடிக்கல, அப்படி நான் மேற்கொண்டு நான் எழுதணும்னா அதுக்கு இந்த காம்படிஷன்ல நான் ஜெயிச்சாதான் உண்டு, அப்படி ஜெயிக்கலன்னா நல்லா உங்க வீட்டுக்கு போக முடியாது, ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்கு, நீங்க எனக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் அவுட் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லுவோம். இவர் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் அவுட் பண்ணி கொடுத்துருவாரு. இவர் ஏன் அவுட் பண்ணி கொடுப்பாருன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, அது நீங்க சீரியஸா பாருங்க. இவருக்கு என்ன ஆசைனா, ஒரு பெரிய ரைட்டர் ஆயிட்டானா மேடையில நம்மளை பத்தி பெருசா பேசுவானே, அந்த ஒரு பாப்புலாரிட்டியை, அந்த ஒரு ரெகக்னிஷன் அவருக்கு வேணும்னு நினைப்பாரு. இவங்க கூட பழகுனதுல இருந்தே ஆளே ஒரு டைப்பா மாற ஆரம்பிச்சிருவாரு. இவரோட ஒய்ஃப் கூட பழக ஆரம்பிச்சிருவாரு. அவரே ஒரு நல்ல புத்துணர்ச்சியுடைய ஒரு கலகலப்பான மனுஷனா மாற ஆரம்பிச்சிருவாரு. காங் அந்த காம்படிஷன்ல வின் பண்ணதுக்கு அப்புறம் காங்கோட ஃப்ரெண்டோட ஃபேமிலி அவனை இங்கேயே தங்கிக்க சொல்லுவாங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, காங் தான் ஒரு அனாதங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதனால அவங்க இறக்கப்பட்டு அவங்க வீட்டுல தங்க வச்சுப்பாங்க. காங் இப்ப தங்கியிருக்க வீட்டுல ஒரு மேடு ஒருத்தவங்க ரெகுலரா வந்துட்டு போவாங்க. அந்த லேடிக்கு காங்க கண்டாலே சுத்தமா பிடிக்காது. ஏதோ ஒரு புறா குண்டுல வாழ்ந்துட்டு கிடந்த இப்ப இங்க வந்துட்டியா, உனக்கு வாழ்வுதான்டா அப்படிங்கிற மாதிரி அந்த லேடிக்கு காங்க கண்டா சரியான போறாம அவனை எதுல சிக்க வைக்கணும்னே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த லேடி. ஆனா அதுல ட்விஸ்ட் என்னன்னா, காங்கோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனோட அப்பாவுக்கும் இந்த மேடு லேடிக்கும் கனெக்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கும். இதை காங் பாத்துருவான். சும்மாவே இருக்க மாட்டான் அந்த வீட்டுல. இதை போய் ப்ரொஃபசர்கிட்ட சொல்ல, நீ சரியான விவகாரம் பிடிச்ச ஆளா இருப்ப போலையடா, உன் அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு பார்த்து அதை கதையா எழுதுறான்னு சொன்னா நீ என்னடா ஒட்டு கேட்கிற, எட்டி பாக்குற, என்னடா பொழப்புது அப்படிங்கிற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிருவாரு. ஆனா ப்ரொஃபசர் அதை நம்பியிருக்க மாட்டாரு. இந்த மாதிரி அந்த ஃப்ரெண்டோட அப்பா துரோகம் பண்றாரு தன்னோட மனைவிக்குங்கிறத, நீ எதையோ பார்த்துட்டு உளறிட்டு இருக்க அப்படின்னு. காங்க ஒரு நாள் தனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, நீங்க ஒரு இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வர சொல்லுவான். அங்க போய் பார்த்தா அவனுக்கு ஆக்சிடென்ட்லாம் இல்ல, சும்மா போய் சொல்லி தன்னோட ப்ரொஃபசர் கிட்ட, நான் சொன்னப்போ நீங்க நம்பல, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்பதான் ஹோட்டலுக்குள்ள போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடா, எந்த வீட்டுக்குள்ள போனாலும் ஏதாவது கலகத்தை உண்டாகிட்டே இருக்க, உனக்கு நான் ஒரு பாடம் எடுக்க மாட்டேன், ஒரு மண் எடுக்க மாட்டேன், ஆள விடுற சாமி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது பக்கத்துலேயே ஒரு கார் ஆக்சிடென்ட் வந்து நடக்கும். யாருன்னு பார்த்தா அந்த மேட் லேடி அவனா ஒருத்தன் வந்து கார்ல அடிச்சு தூக்கிடும். அப்ப காங் சொல்லுவான், இப்போ ஆக்சிடென்ட் ஆன அந்த பொம்பளை தான் அந்த மேடு அப்படின்னு. அதோ என் ஃப்ரெண்டோட அப்பா அங்க நிக்கிறாரு பாருங்க அப்படின்னு கை காட்டும் போது ப்ரொஃபசருக்கு ஒரே ஷாக்கு. யாரான்னு பார்த்தா அதுக்கு மேல நீங்க சீரிஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எந்த சீரிஸ்ல மொத்தம் 6 எபிசோட்ஸ் இருக்கு. IMDb ரேட்டிங் ஒன்னு கொடுக்கல. மை டிராமா லிஸ்ட்ல 8.2 கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. இந்த சீரிஸ் தமிழ் டப்பிங் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. டாடா பாய்.